சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலி. ரெண்டே விஷயந்தாங்க. ஒன்று இப்படி தான் வாழணும், இன்னொன்று எப்படி வேணால் வாழலாம். இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும். எப்படி வேணால் வாழலாம்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. எப்போவுமே லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு குரு பலமாக இருக்கும், குரு ஆதிக்கம் பெற்றவர்கள். எப்படி வேணால் வாழலாம் நினைக்கிறவங்களுக்கு சுக்கிரன் பலமாக இருக்கும். அதனால் அவங்க எப்படி வேணாலும் வாழ்வாங்க. ஸோ சுக்கிரன் குரு எது உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நிறைய ரூல்ஸ் எல்லாம் ரூல்ஸாக போட்டுட்டு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் இருப்பேன், இதுக்காக எனக்கு கோடி கோடியாக பணம் கிடைச்சாலும் எனக்கு அது தேவை கிடையாது, எனக்கு இதுதான் முக்கியம், என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம், என்னோட கௌரவம் முக்கியம், என்னோட ஒழுக்கம் முக்கியம், எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம், பணம் எனக்கு செகண்டரி தான் அப்படின்னு சொல்கிறவங்களாம் குரு. எனக்கு பணம் தாங்க முக்கியம், இதெல்லாம் பேசலாங்க. நிறைய இருக்குது. இந்த காலத்துலலாம் நம்ம இப்படியெல்லாம் ரூல்ஸ் போட்டுலாம் இருக்க முடியாது, பணம் மட்டும்தான் முக்கியம், அதனால் என் லைஃப்பை எனக்கு பிடிச்சக்குள்ள நான் என்ஜாய் பண்ணி வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாங்கலாம் சுக்கிரன். இது ரெண்டை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். இந்த சுக்கிரன் குரு இந்த ரெண்டுமே சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பாவகம், மற்ற கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவில் சப்போர்ட் பண்ணது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜோதிடம் உங்களுக்கு எளிமையாக புலப்பட்டு விடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, ஆனால் பணமே பார்க்க முடியலங்க, அவன்லாம் ஈஸியாகவே இருக்காங்க, ஒரு கூலாக இருக்கான், ஆனால் ரொம்ப சம்பாதிச்சிட்டே போகிறான், நல்லவங்களுக்காக காலம் இல்லையான்னுவாங்க. சுக்கிரனோட குணம் எப்படி வேணால் வாழலாம், குருவோட குணம் இப்படித்தான் வாழணும். ஸோ இப்படித்தான் நீங்கள் இருக்கீங்களா இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் இருக்கலையாண்டு உங்கள் ஜென்ம ஜாதகமே பதில் சொல்லும். செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம.